நம்முடைய தாத்தன் காமராஜர் நம்ம முன்னோர்கள் கனவு. இந்த பொருளாதார கொள்கையில நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா சொல்ற பொருளாதார கொள்கையில் பல அடுக்குகள் இருக்கு. அதுல ஒன்று இந்த வர்த்தக பொருளாதாரம், அதான் சொல்லிட்டேன். அடுத்தது ஒன்று சேவை பொருளாதாரம். சேவை பொருளாதாரத்தின் சிங்க யாருன்னா தேனீக்கள். அவன் தன் தேவைக்கு போய் அவன் தேனை சேகரிக்கிறான். அந்த தன் சேவையிலே பொது சேவை பொருளாதாரம் வந்துருது. அவன் தேனை சேவைச்சு அவன் உணவு சேவைக்கு வைக்க இவன் போய் வெங்காயத்தை தின்னு ஃபூன்னு ஊதி களைச்சி விட்டு ஒரு கோணிச்சாக்க கவுச்சிக்கிட்டு கண்ணை மட்டும் திறந்து விட்டுக்கிட்டு போயிட்டு கொட்டுனா சுண்ணாம்பு பூச்சுறாங்கல்ல, போறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு பூச்சிடும். ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்ச வேணாம் உனக்கு எப்படா இப்படிலாம் விளக்குறான்னு நினைக்காத அடியேன். அது ஆடு மாடு மேய்க்கும் வேலையே தான். அவனை விரட்டி விட்டு அந்த தேனை எடுத்துட்டு வந்துடுது. இந்த இடத்துல தான் சேவை பொருளாதாரம் இருக்கு. உங்களுக்கு அது அப்படிதான் அவன் தேவைக்கு அவன் சேர்த்தான். ஆனால் பொது சேவையாக மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு பொருளாதார அடுக்கா இருக்கு. நீங்க படிங்க பிள்ளைகள், அது இருக்கு. அதுல ஒன்று அடாவடி பொருளாதாரம்ன்றாரு. நல்லா கவனிச்சுக்க. இப்ப நீ நான் அனுபவிக்கிற பொருளாதாரம் தெரியுமில்ல, இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையை தாண்டி ஒரு கேடுகட்ட